இப்பதான் இங்கதான் வந்திருக்கீங்களா? சொல்லிட்டீங்களா பொறுப்பாளர்கிட்ட? அப்படியா? உறவுகளை பாருங்கள், அண்ணன் போட்டியிடும் காரைக்குடி தொகுதிக்கு பிரச்சாரத்துக்காக வண்டல் மாடு புதுசாக வண்டி கொண்டு வெளிக்கிட்டுட்டார். வெற்றி நிச்சயம். வெற்றியை உறுதிப்படுத்திடுச்சு. இதுக்கு அழகான சோடிப்பு மாலை கூட வாங்கி கழுத்துல போட்டு சொன்னா போட்டுருவாங்க அண்ணன். ஆமா, இங்க நான் 12 நாள் ஆச்சு. திருப்பத்தூர் தொகுதி. இவ தங்கச்சி திருப்பத்தூர் இது திருச்சி தொகுதி. திருச்சி ஏந்து வரீங்க? அண்ணனுக்கு அண்டி. அப்படியா? இப்ப காரைக்குடி முழுவதும் இப்படி ரவுண்ட் வரும். தொகுதி முழுவதும் உண்மையில ஆளாத்தி எடுத்தாந்து இருக்கேன். ஆமா, ஒரு மாலை எல்லாம் போடணுமே. இங்க இருந்து பிரச்சாரம் எங்க தொடங்கல இல்லன்னா? இப்பதான் இங்கதான் வந்திருக்கீங்களா? சொல்லிட்டீங்களா பொறுப்பாளர்கிட்ட? அப்படியா? ஒரு ஆழத்தை எடுத்து மாலையெல்லாம் போட்டுல அனுப்பணும். மஞ்சள் விவசாயிக்கு முக்கியமானது. பொட்டு வச்சு காளமாடு வந்துருச்சு. வெற்றியை உறுதிப்படுத்திடுச்சு. இதுக்கு அழகான சோடிப்பு மாலை கூட வாங்கி கழுத்துல போட்டு சொன்னா போட்டுருவாங்க. அது நாளை அரசாலும் நாளை உருவாகும். எல்லாரும் எவ்வளவு நன்கொட, எவ்வளவு எலெக்ஷனுக்கு சீட்டு கட்ட பணம் கட்ட போறோம், இதைத்தான் பேச போறாங்க. பட் இவங்களோட வரைவுன்னு ஒண்ணு இருக்கு, திட்ட வரைவு. அந்த திட்ட வரைவு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களோட தொழிலுக்கு சிந்தனை வேற. நாங்க இந்த கட்சி என்பது ஒரு எல்லாரும் பதவிக்கு போறோம், எல்லாரும் நாளைக்கு கார் வாங்க போறோம், எல்லாரும் நாளைக்கு வீடு வாங்க போறோம்ன்ற வசதியை கனவுல சுமந்துகிட்டு வர கட்சி இல்ல. இங்க எல்லா மக்களுக்குமான விடுதலையை வாங்கி கொடுக்க போறோம்ன்ற கட்சியா இது இருக்கிறதுனால இங்க பேசுறதுக்கும் தனியா கூட வர்றதுக்கும் கூட சேர்றதுக்கும் ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதியை மற்றவர்களுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் அரசியலை வியாபாரமா நடத்துறாங்க, இவங்க அரசியலை வாழ்க்கையா பாக்குறாங்க. எங்களோட வாழ்க்கை இது, எங்களோட விடுதலை இது. அந்த விடுதலைக்கு போகும் பொழுது என்னோட சேர்ந்து நிக்கிறதுக்குன்னு ஒரு திராணி வேணும், ஒரு தைரியம் வேணும். என்னை என்ன செஞ்சாலும் பரவாயில்லடா, நீ என்னை தூக்கி எங்க அடிச்சாலும் நான் விழுந்தாலும் என் தம்பி நிப்பான்னு அவர் சொல்றாருல்ல, அப்படித்தான் அத்தனை தம்பிகளும். அதனால இங்க சீமான் அப்படின்ற ஒருவோட அரசியலை புரிந்து கொள்வதற்கே முதல்ல நீங்க நிறைய யோசிக்கணும். அவர் வெறும் காமெடிக்காக வாய்க்கத்த பேசுறான்றது இல்ல. அந்த அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஞானம் வேணும். ஏன்னா அதுக்குள்ள அவ்வளவு கிடக்கு. அது சும்மா ஐயா ஒவ்வொருத்தரும் எதிர்க்கிறாக உருவாக்குனது இல்லை. அதனால அரசியல் என்பதுல ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய வாழ்க்கையோட பெரும் தமிழ்நாடோட அழகையும் மாற்ற போற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இதுவா இருக்கு. அது நாளை அரசாலும் நாளை உருவாகும். எல்லாரும் எவ்வளவு நன்கொட, எவ்வளவு எலெக்ஷனுக்கு சீட்டு கட்ட பணம் கட்ட போறோம், இதைத்தான் பேச போறாங்க. பட் மல்லி கிரேந்தில இருந்து ரோஜால இருந்து எல்லாம் அப்ப இன்னைக்கு 50-100 ஏக்கர் பிளாட்டா மாறிடுச்சு. அண்ணே வாய்ப்பு தாங்க அண்ணே. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு தாங்கக்கா. மல்லி கிரேந்தில இருந்து ரோஜால இருந்து எல்லாம் அப்ப இன்னைக்கு 50-100 ஏக்கர் பிளாட்டா மாறிடுச்சு. அப்ப இதெல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரணும்ல. இன்னைக்கு மீனுக்கு ஆதார விலை கிடையாது, நெல்லுக்கு இருக்கு, ஆனா கிடைக்கிற விலை கூட கிடைக்காது அவங்களுக்கு. இப்ப பூவுக்கு ஆதார விலையை நம்ம கொண்டு வரணும். பூ விவசாயத்தை இன்னும் நல்லாக்கணும். அதெல்லாம் பண்ணணும்ல அண்ணே. தோவாளை சந்தை நம்ம ரொம்ப ஃபேமஸா பேசுறோம். இதெல்லாம் மாற்றி கொண்டு வரணும் அன்பி. இன்னொருத்தரை நம்பிதான் நம்ம மார்க்கெட்டே நடத்த வேண்டியிருக்கு. எவ்வளவு நாள் கமிஷன் வியாபாரம் மட்டும் பண்ணுவோம்? பூ விவசாயம்ங்கிறது பெரிய விஷயம்னு அப்படி விட்டுட்டு போக முடியாதுல்ல. அதனால நம்ம நிலத்துடைய அடையாளத்தை மீட்போம். மாற்றம் நம்ம கிட்ட இருந்து வரட்டும். ஒரு தீக்குச்சி போதும் ஒரு பெரிய காடே பத்தி எரியறதுக்கு. வீட்டுல தெரியல அதான் பேசிட்டு இருக்கோம். இந்த ஒரு மட்டும் மாத்தி போட்டு பாருங்க, அப்படி பேசிக்கலாம். அண்ணே வாய்ப்பு தாங்க அண்ணே. எங்களுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு தாங்கக்கா. வணக்கம் தமிழ் உறவுகளே. ஏப்ரல் 23 வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அன்பு தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். உறவுகளே, வேதாரண்யம் தொகுதி வாக்காளர் பெருமக்களே, கண்டிப்பாக இந்த முறை மாற்றத்துக்கான நல்ல ஒரு வேட்பாளர் உங்களுக்கு தொகுதியில் போட்டியிடுறார் நாம் தமிழர் கட்சி சார்பாக. அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்தி விவசாய சின்னத்தில் உங்கள் வாக்குகளை செலுத்தி வெற்றியடை செய்வீர்களாக. நாம் தமிழர்.
நாம் தமிழர். உறவுகளே, மறக்காமல் விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. இது உங்களின் வெற்றி. தம்பி வெல்வது உங்களின் வெற்றி. உங்கள் வேதாரண்யம் தொகுதியில் தம்பி வென்று சட்டமன்றம் சென்றால் உங்கள் தொகுதி மேன்மை பெறும். நம்ம வாழ்க்கை படிக்க திட்டம் போறானே ஒழிய நமது வாழ்க்கையை மேம்படுத்தணும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், வாழ்ற நிலையை மேம்படுத்தணும் எந்த எண்ணமும் இல்லை. யாரு கேட்டா பிரிச்ச, யாரு கேட்டா, யாரு வாஷிங் மிஷின் கேட்டா, எவ்வளவு கேவலம் நினைக்கிறான். இந்த பொருள் கூட வாங்க முடியாத பக்கத்து நிலையில தமிழ் மக்கள் நிற்கிறான். இந்த பொருளை தருவன்னு சொன்னா அவன் அந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டுவான்னு. நம்ம வாழ்க்கை படிக்க திட்டம் போறானே ஒழிய நமது வாழ்க்கையை மேம்படுத்தணும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், வாழ்ற நிலையை மேம்படுத்தணும் எந்த எண்ணமும் இல்லை. வணக்கம் தாய்த்தமிழ் உறவுகளே. மழை பெய்தாலும் தன் பேச்சை நிறுத்தாத தலைவனின் பேச்சை தொடர்ந்து அசையாமல் கொட்டும் மழையிலும் கேட்கும் தொண்டர்கள், குடை கொடுத்தாலும் தனக்கு கொடுக்க முதல் எல்லோருக்கும் கொடுத்துட்டு கடைசியாக எனக்கு கொடுங்கள் என்று சொல்லும் ஒரு தலைவன் இப்போ எந்த நாட்டில் எந்த ஊரில் இருக்கிறான்? எங்குமே இப்படி ஒரு தலைவனை இந்த காலத்தில் காண முடியாது. நமக்கு கிடைச்சிருக்கிற தமிழ் தேசியத்தை கிடைச்சிருக்கிற நம் மக்கள் மிகவும் நேசிக்கிற எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள்தான். அண்ணா வெற்றி நிச்சயம். நன்றி உறவுகளே. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். வணக்கம்.